எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். ராகி பயன்படுத்தி நம்ம நிறைய ரெசிபிஸ் செய்யறது உண்டு. எப்பவுமே ஒரே மாதிரி இல்லாம நல்ல வித்தியாசமான ரெசிபிஸ் நம்ம வீட்லயே செய்யலாம். இது ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நல்ல சூப்பர் சாஃப்டான ராகி ரொட்டி. வாங்க இப்ப நம்ம ரெசிபிக்குள்ள போகலாம். ராகி ரொட்டி செய்ய நான் 1 கப் ராகி மாவை எடுத்திருக்கேன். இது 250 ml கப். இது கூட 3/4 கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அடுத்து 1 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம நல்ல சூடான கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்து விட போகிறோம். இப்படி கொதிக்கிற தண்ணியை ஊற்றுறதால ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஓரளவுக்கு தண்ணியும் மாவும் கலந்ததும் கொஞ்சம் கைப்பொறுக்கும் சூடு வந்ததும் நீங்க உங்க கையிலேயே நல்ல மாவை பிசைஞ்சுக்கலாம். மாவு சூடு எப்படி இருக்குன்னு பார்த்து கை வச்சு பிசைங்க. மாவு ரொம்ப ஒட்டுற மாதிரி இருந்தா கொஞ்சம் அரிசி மாவு இல்லைன்னா ராகி மாவு கலந்துக்கலாம். பாருங்க, நல்ல மாவு பிசைஞ்சாச்சு. நான் இப்போ கொஞ்சமா எண்ணெய் எடுத்து மேலே தடவி வைக்கிறேன். மாவை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கலாம். 10 நிமிஷம் மாவு ஊறிடுச்சு. மாவை சின்ன சின்னதா ஈவனா உருண்டைகளா பிரிச்சுக்கலாம். சப்பாத்தி கல்லுல கொஞ்சமா மாவு தூவி விட்டு மாவு உருண்டைய கொஞ்சம் ராகி மாவுல டிப் பண்ணி எடுத்து கல்லுல வச்சு மெதுவா மெலிசா திரட்டுங்க. ரொட்டி ரொம்ப மெலிசாவும் இல்லாம ரொம்ப கனமாவும் இல்லாம பாத்துக்கோங்க. உங்களுக்கு கரெக்டா ரவுண்டா திரட்ட முடியலன்னா பரவாயில்ல, நீங்க ஒரு கட்டர் யூஸ் பண்ணி கரெக்டா ரவுண்டா கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் அழகா திரட்டி விடுங்க. இப்போ ஒரு தவாவை எடுத்து தவா சூடானதும் ரொட்டியை ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 2 பக்கம் நல்லா திருப்பி திருப்பி போட்டு செய்யுங்க. ரொட்டியை மெதுவா ஒரு பக்கம் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நல்லா உப்பி வரும். இதே மாதிரி 2 பக்கமும் போட்டு எடுத்து ரொட்டி ரெடி ஆனதும் மேலே கொஞ்சம் நெய் தடவிக்கலாம். ரொட்டிஸ் ரொம்ப சாஃப்டா இருக்கும். ராகி ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. நல்ல சூடா சர்வ் பண்ணுங்க. நான் இந்த ரொட்டியை நல்ல டேஸ்டியான வெங்காயம் தக்காளி கறி கூட சர்வ் பண்றேன். நீங்க உங்களுக்கு பிடிச்ச எந்த சைட் டிஷ் கூட வேணா நீங்க சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பர் சாஃப்டான நல்ல ஈஸியா செய்யக்கூடிய ராகி ரொட்டி எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. நீங்க உங்களுக்கு பிடிச்ச சைட் டிஷ் வச்சு நீங்க சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.